சைனசைட்டிஸ் ஒரு காமனான ப்ராப்ளம். அதில் என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்டம் என்னன்னா மூக்கடைப்பு, நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப மூக்கடைக்குது, மூச்சை விட முடியல, நைட்டு தூங்கும்போது மூக்கு அடைச்சிக்குது, வாயில் தான் மூச்சு விடுற அப்படி. ஸோ நேசல் பிளாக் வந்துட்டு ஒரு காமன் சிம்டம், ஒரு இம்பார்ட்டன்டான சிம்டம். செகண்ட் வந்துட்டு நேசல் டிஸ்சார்ஜ், மூக்குலேருந்து சளி வருது. சில பேருக்கு தண்ணியாக வரும், சில பேருக்கு திக்காக வரும். இது வந்து நேசல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட், போஸ்ட் நேசல் ட்ரிப் அப்படின்னு. ஸோ எச்சி முழுகும் போது தொண்டையில் வந்து சளி இறங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். துப்புனா சளி வருது, எப்போ முதல்ல தொண்டையில் தான் இறங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. போஸ்ட் நேசல் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்டம் ஃபார் சைனசைட்டிஸ். நாலாவது என்னன்னா ஹைப்போஸ்மியா, ஸ்மெல்லு. ஸோ சில பேருக்கு வந்துட்டு ஸ்மெல் எனக்கு கம்மியாக இருக்குது, சாப்பிடும் போது எனக்கு ஸ்மெல் தெரியல, எனக்கு வந்துட்டு சமையல் செய்யும் போது எனக்கு ஸ்மெல் தெரியல, ஈவன் பெட்ரோல் ஸ்மெல் கூட எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, ஹைப்போஸ்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்டம் ஃபார் சைனசைட்டிஸ். அடுத்து என்னன்னா ஹெட்ஏக்கு. உங்களுக்கு ஹெட்ஏக் சில பேர் சொல்லுவாங்க தலை ரொம்ப பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது, குனிஞ்சு பார்த்தா தலை ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு. ஸோ சைனஸில் நீர் சேர்ந்துக்கும் போது இந்த மாதிரி ஹெட்ஏக் வரும். அடுத்தது ஃபேஷியல் பஃபினஸ், முகம் வந்துட்டு கொஞ்சம் உப்புன மாதிரியே இருக்கும். எஸ்பெஷலி காலில் தூங்கி எழுந்துச்சு பார்க்கும்போது முகம் உப்புன மாதிரியே இருக்கும். அண்ட் இந்த இடத்துலலாம் தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு பெயின் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு சிம்டம்ஸ் ஃபார் சைனசைட்டிஸ். உங்களுக்கு இது ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இஎன்டி டாக்டர் கிட்ட கன்சல்டேஷன் போங்க. உங்களுக்கு சைனசைட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிடுவோம்.